அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு ஓஜஸ்ன்ற தலைப்பு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ மாநகர்ல வந்து 11 செப்டம்பர் 1893ல பேசுறாரு. இது உலக ஆன்மீக மாநாடு வேர்ல்ட் ரிலிஜன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதுல வந்து உலகத்திலேருந்து பெரிய ஆன்மீக பேச்சாளர்கள், பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாருமே அந்த நகரத்தில கலந்துக்கிறாங்க. அவர் பேசும்போது, விவேகானந்தர் பேசும்போது, அ "சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா" அப்படின்னு பேசுறாரு. சகோதர, சகோதரிகளேன்னு பேசுறாரு. இந்த பேச்ச கேட்டவுடனே ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த கூட்டத்தில கரகோஷம் வந்து காத கிழிக்கிற மாதிரி சவுண்டு. இந்த 10 நிமிடம் அவங்க தொடர்ச்சியா கை தட்டிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். எவ்வளோ பேர் இந்த மாதிரியான அ விஷயங்கள பேசியிருக்கலாம். தொடங்கும்போது ஒரு வித்தியாசமா தொடங்கியிருக்கலாம். இந்த சகோதர, சகோதரிகளுக்காகன்னும்போது எதுக்கு இவ்வளோ ஒரு கிளாப்ஸ் ஏன் வருது? அப்படின்றது முதல்ல நம்ம யோசனை பண்ணணும். முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்க்க யார் வாயால சொல்றாங்கன்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். விஷயம் என்னவோ சின்னதா இருக்கலாம். ஆனா சொல்றவங்க யாருன்றத வச்சு தான் அந்த வார்த்தைகளுக்கு சக்தி பெறுது. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இதயத்திலிருந்து இதயத்துக்கு பேசுறது உண்டு. மூளையிலருந்து மூளைக்கு பேசுறது உண்டு. ஆனா, அதுல அனுபூதி அடைஞ்சவங்க, அதாவது இறை நிலைய அடைஞ்சவங்க, இறைய பத்தி உணர்ந்தவங்கள வந்து பேசும்போது, அந்த அ சொல்லாகப்பட்டது என்ன பண்ணும்னா, இதயத்தை தாண்டி அதுக்குள்ள ஆழமா போய் எதிர்க்க இருக்கவங்ககிட்ட போய் சேரும். அவங்க விருப்பப்படுறாங்க, விருப்பப்படலைனாலும். ஏன்னா, நான் மூளையிலேருந்து பேசல. நான் இதயத்திலேருந்து பேசல. இதயத்தையும் தாண்டி அந்த அனுபூதி, அந்த அனுபூதி அடைஞ்சவங்க நேரடியா நம்மளுடைய இதயத்தை நோக்கி உள்ள நுழையிறதுனால, இது அவ்வளோ பெரிய விஷயமா கருதப்பட்டது. இதில அழகா ஒரு சின்ன கதை கூட உண்டு. ராமகிருஷ்ணர் வந்து அ ஒ அ அவருடைய சிஷ்யர்களுக்கு அழகா ஒரு கதை சொல்றாரு. ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் மகான் கிட்ட வந்து ஒரு ஒரு அம்மா போய் அவங்க பையன் வந்து ஸ்வீட் வந்து அதிகமா சாப்பிட்றான். நீங்க வந்து இத வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சாமிஜி வந்து ஒரு 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு அவங்க வரும்போது, அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு, "இது பாருப்பா ஸ்வீட்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது. அது பூச்சி பிடிக்கும். அந்த மாரி உடம்புக்கு அது நல்லதில்லன்ற" மாரி எடுத்து சொல்றாரு. அந்த குழந்தை கேட்டுக்குது. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு இது வருது. என்னடா இது போன வாரம் நம்ம கூட்டிட்டு வந்தோம். ஆனா ச சாமிஜி வந்து அப்ப எதுவுமே சொல்லல. இந்த வாரம் மட்டும் சொல்லியிருக்காரு. அப்ப சாமி உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னு கேட்டுட்டு, அவங்க இத கேட்குறாங்க. "ஏன் சாமி நீங்க போன வாரம் இத நீங்க சொல்லியிருக்கலாமே." அப்போ அந்த சாமிஜி சொல்றாரு, "போன வாரம் நானும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு வாரம் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியுமான்றத நான் பார்த்துட்டு, என்னால முடிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்வேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கதைய வந்து ராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாரி அவதார புருஷர்களும், இந்த மாரி இறை அனுபூதி அடைஞ்சவங்களால மட்டும் தான், அவங்க அந்த இதயத்தை தாண்டி பேச முடியும். அதனால தான் அந்த இதயத்தை தாண்டி பேசும்போது, அவங்க சொல்ற விஷயம் சின்ன விஷயமா இருக்கும். ஆனா, அது நம்மளுடைய இதயத்தை தாண்டி ஊடுருவக்கூடிய வல்லமை படைச்சிருக்கும். இத தான் அவங்க ஓஜஸ் சொல்றாங்க. அந்த ஓஜஸ் பொருந்தியவங்க, இந்த ஒளி பொருந்தியவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, அது நம்மளுடைய அ இதயத்தை தாண்டி போய் சேரும். அத நம்ப வாழ்க்கையில அது நமக்கு ஒரு மைல்கல்லா அமையும். இது வாழ்க்கையில நம்ம ஏத்துக்கும்போது, நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல மாற்றங்களுக்கு உட்பட்டு, நம்ம வாழ்க்கையே வளமா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இத உங்களுக்கு புடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.